வணக்கம் மக்களே, நான் பிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி நானும் என்னோடய தங்கச்சியும் திருச்செந்தூருக்கு போயிருந்தோம். குடும்பத்தோடு தான் போயிருந்தோம். அப்போது போயிருக்கும்போது எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி இன்றைக்கி பேசுகிறேன். திருச்செந்தூர் கோயில் இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. முந்தி எப்படி இருந்துச்சுன்னா, அது அந்த கந்தசஷ்டி மண்டபம் இடியாமல் இருந்துச்சு. ரொம்ப அற்புதமாக இருக்கும். அங்கே எல்லாம் முதல்லலாம் இது பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் இது பண்ணிட்டு கடலில் ஃபஸ்ட்டே குளிச்சுட்டு சாமி கும்பிடுவோம். நாங்கள் போனால் 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி இருப்போம். அப்போது நாங்கள் போன டயத்தில் நல்ல கூட்டம் இருந்துச்சு. நல்ல கூட்டம் இருந்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு விளையாண்டுட்டு அதெல்லாம் இது பண்ணிவிட்டு சரி கடலில் போய் குளிக்கலான்னு சொல்லிவிட்டு நானும் என் தங்கச்சின்னா டீனேஜ் பொண்ணு தான், போய் கடலில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போய் கடலில் குளிச்சுட்டு இருக்கும்போது நான் சும்மா இருக்காமல் என் தங்கச்சிக்கிட்ட, ஏம்மா அங்கே பாரும்மா, அவங்க நம்மளை விட முன்னாடி குளிக்கிறாங்கம்மா, நம்ம தான்மா ஃபஸ்ட்டு குளிக்கணும், நம்ம எப்படிம்மா, நம்ம தானே. என் தங்கச்சிக்கு நீச்சல் தெரியும், எனக்கு நீச்சல் தெரியாது. ஏம்மா நீ ஒரு நீச்சல் வீராங்கனை, நீ தானம்மா முன்னாடி குளிக்கணும், அவங்க எப்படிம்மா முன்னாடி குளிக்கலாம், வாம்மா நம்ம போய் முன்னாடி குளிக்கலாம் அப்படின்னோடனே என் தங்கச்சி சரி வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லி முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதாவது கடல் ஆழத்தை நோக்கி போகாமல் அவங்க கொஞ்சம் எங்களுக்கு ரைட் சைடு குளித்தாங்க. நம்ம கொஞ்சம் ரைட் சைடு ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரைட் போகலான்னு சொல்லிட்டு போனோம். 2 பேரும் போய்கிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி இந்த கடலில் எனக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்பட்டதில்லை, அதனால தெரியாது. நிறைய தடவை நான் திருச்செந்தூர் போயிருக்கேன், நிறைய தடவை குளிச்சிருக்கேன். ஒரு இடுப்பளவு தண்ணியில் தான் குளிச்சுக்கிட்டு இருந்தோம் 2 பேரும். இடுப்பளவு தண்ணியில் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது சரி சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு போகும்போது இடுப்பளவு தான் தண்ணி இருந்துச்சு. 2 பேரும் நடந்து போயிட்டு இருந்தோம். ஒரு பெரிய அலை வந்துச்சு. அது கொஞ்சம் ஜம்ப் பண்ணோம் பாருங்கள். ஜம்ப் பண்ணிவிட்டு கீழே வந்தால் தண்ணி எங்களுக்கு மேலே 1/2 அடிக்கு 1 அடிக்கு மேலே இருக்குது. கீழே தரையவே காணோம். 2 பேரும் தத்தளிக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப கஷ்டமாக போச்சு. அந்த அலை திரும்ப போகும்போது கழுத்து வரைக்கும் தண்ணி நிற்கிது. கீழே பார்த்தா அது ஒரு பாறை மாதிரி இருக்குது. அந்த பாறையை சுற்றி ஆழமாக இருக்குது. நான் ரொம்ப பயந்துட்டேன். சரி நான் சொல்லிட்டேன் என் தங்கச்சிக்கிட்ட, அம்மா என்னால் வர முடியுமான்னு தெரியல, ஆளுகளும் கொஞ்சம் தூரமாக 5 அடி 6 அடி தள்ளி இருக்காங்க, ஆளுகளும் தூரமாக இருக்காங்க. நான் என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டேன், அம்மா என்னால் வர முடியுமான்னு தெரியல, அதனால் நீ ஒன்று நீச்சல் அடித்து போயிடுமா அப்படின்னா, என் தங்கச்சி என்ன பேசுகிற, லூஸ் மாதிரி பேசுகிற, அதெல்லாம் முடியாது, வா சேர்ந்து தான் வந்தோம், சேர்ந்து தான் போகணும் அப்படின்னாங்க. ஏம்மா அடுத்தடுத்து அலை வரும்போது தண்ணி கழுத்துக்கிட்டே இருக்குது, அலை திரும்ப ஜம்ப் பண்ணாலும் தண்ணிக்கு தலைக்கு மேலே போகுது அலை, கீழே பார்த்தா தரையவே காணோம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அப்புறம் நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் கஷ்டப்படுறத பார்த்து அந்த பக்கத்தில் ஒரு மிடில் ஏஜ் ஒரு ஆள் ஒருத்தர் குளிச்சுட்டு இருந்தார். அவர் கொஞ்சம் எங்களை பார்த்து நோக்கி வந்தார். அவர் கொஞ்சம் கடல்லையே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு வந்தார். அவர் எங்களை பார்த்துட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டார். ரொம்ப ஆழமாக இருக்குது சார், முடியல, மாட்டிக்கிட்டோம் அப்படின்னோடனே அவர் எங்கள் 2 பேர்த்தையும் அவர் பிடிச்சிட்டு கையை பிடிச்சி இழுத்து அவர் கொஞ்சம் எங்களை இது பண்ணி விட்டார். அவர் மட்டும் இல்லைன்னா நாங்கள் அன்றைக்கே கடலில் 2 பேருமே முங்கியிருப்போம். உண்மை பார்க்க தான் அது சில இடங்களில் இடுப்பளவு தான் தண்ணி இருக்குதுன்னு நினைக்கிறோம். பக்கத்தில் அந்த கல்லை சுற்றி ஒரு ஆழமான பகுதியாக இருக்குது. அதுவும் அந்த கல்லும் எப்படி இருக்குன்னா, அது அந்த தண்ணியில் அரித்து இப்போ கடல் அடிக்கடி உள்ளே போயிடுது. பாறைகள் இப்போ 10 அடி 20 அடி ஏன் 50 அடி கூட தண்ணி உள்ளே போயிடுது. அதனால் பாறைகள்லாம் தெரியுது. ஆனால் நாங்கள் போன காலகட்டங்களில் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆனதில்லை. அந்த மாதிரி ஆனதில்லாத போது இந்தளவு மோசமாக இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. ரொம்ப அன்னைக்கு உண்மையிலே அன்றைக்கி உயிர் பிழைச்சது அந்த முருகனோட அருளால் தான். அவர் எங்களை இழுத்து விட்டவர். அப்புறம் கரைக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப நன்றி சொன்னோம். அவர் தான் கொஞ்சம் எங்களை இழுத்து விட்டார். உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டோம். வெளியில் என் தங்கச்சி என்ன பிடிச்சி திட்டுனா, நானாட்டு ஒழுங்காக குளிச்சுட்டு வந்திருப்பேன், என்ன ஆழத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இழுத்து விட்டு கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பத்தில் மற்றவங்ககிட்ட சொல்லியிருந்தா ரொம்ப திட்டியிருப்பாங்க. ஆனால் அன்றைக்கி நாங்கள் பிழைத்து வந்தது உண்மையிலே இறைவனோட அருள் தான். எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் திருச்செந்தூருக்கு போனாலும் சரி, இல்லை எந்த கடற்கரை கோயிலுக்கு போய் கடற்கரைக்கு போனாலும் குளித்தாலும் கவனமாக இருங்க. பார்க்குறதுக்கு தண்ணி ஆழம் இல்லாத மாதிரி இருக்கும். அந்த உள்ள பாறைகளோ கல்லுகளோ அதை சுற்றின ஆழம் அதிகமாக இருக்கும். கவனமாக இருங்க. நல்லபடியாக பாதுகாப்பாக குளிச்சுட்டு பாதுகாப்பாக வர்றது
நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்தவங்களுக்கும் அது ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.